வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும் சித்ரா. சுவாமி போக வேண்டும் என்று சொல்லி, போக வேண்டும் என்று சொல்லி, ஐயா நம் உள்ளாத காலமுத்தான், நம் உள்ளாத காலமுத்தான், நம் உள்ளாத காலமுத்தான், சுவாமி பிள்ளை மோசம் வந்ததையா. சுவாமி அப்படி நாம் சென்று விட்டால் இந்த ஊரும் உலகமும் நம்மை பற்றி என்ன பேசுவார்கள்? பிள்ளை வரும் என்று சொல்லி, பிள்ளை வரும் என்று சொல்லி புத்தி யாரை சொன்னார்? பிள்ளைக்கு விடந்தனிலே, பிள்ளைக்கு விடந்தனிலே நமக்கு பிள்ளையும் நேரானது. நாம் சென்று வாழக்கூடிய எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன நம்பிக்கை இருக்காது? நிச்சயமாகவா? சுவாமி நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள், ஆனால் அப்படி பிழை வந்தால் என்ன செய்ய முடியும்? சுவாமி அப்படி நாம் போகாவிட்டால் என்னென்ன பிழைகள் சொல்லி நம்மை பேசுவார்கள், அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் பிழை வராது என்று சொல்கிறீர்கள். ஆகாது என்று சொல்லி, ஆகாது என்று சொல்லி நான் சொல்லி ரெண்டா இருக்கேன். பதவி அடைந்தார் என்று, பதவி அடைந்தார் என்று அடிமாதி நீ பகராமல் சொல்ல வந்தாய். அதமனராமன் தங்கையாலே அறிந்தானே பெண்மையில். ராவணன் ராவணேஸ்வரன் மிகுந்த பக்திமான். அவன் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கை. தங்கையோ தான் வாழ வேண்டும் என்பதற்காக கூட பிறந்த அண்ணனிடம் பல பொய்களை சொன்னார். தங்கை சொன்னதை வேதம் நினைத்து ராவணன் அதன்படியே நடந்தார். அது ஆபத்தாக அப்படிது. சித்ரா இவையெல்லாம் நன்றாக உனக்கு தெரியுமல்லவா? சுவாமி அருகுவேன் நாயகரே, அருகுவேன் நாயகரே, வல்லாள நரிந்த வீதம் உனக்கு தெரியாமல் போவதென்ன, இங்கு தெரியாமல் போவதென்ன, ஐயா உன் சித்தம் போல் நான் நடப்பேன். இதோ பாருங்கள், நான் ஏதாவது சொன்னால் அதுக்கு பதில் நீங்கள் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நடப்பது உண்மையடி, நடப்பது உண்மையடி, அந்த ஸ்ரீராமன் மகிமையை உடனே மாறுது, உடனே மாறுது. அதுபோல தோகையரை பெண்மையில் ராமன் லட்சுமணன் சீதை மூவருமே காட்டில் வாழ வேண்டும் என்று விதி. மூவருமே காட்டில் வாழ்ந்தார்கள். ராமனும் லட்சுமணனும் வேட்டைக்கு போய் வருகிறோம் என்று சீதையிடம் போகும்போது, அம்மா ஒரு கோடு போட்டுக்கிறேன், அந்த கோட்டை மட்டும் தாண்டி விடாது, எப்பயுமே குடிசைக்குள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வேட்டைக்கு போய் விட்டார்கள். அந்த நேரம் பார்த்தார் ராவணன் முனிவராக உருமாறி வந்து சீதையிடம் பிச்சை கேட்டார். ஆகா, முனிவர் பிச்சை கேட்கிறாரே என்று சீதை பிச்சை போடுவதற்காக வந்தார். அப்ப ராவணன் சொன்னான், மா கோட்டை தாண்டி பிச்சையை போட்டால் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் இந்த முனிவருடைய சாபத்துக்கு நீ ஆளாய்விடுவாய் என்று சொன்னவுடன், அறியாத பெண்மணி முனிவர் தானே, அவர் என்ன செய்ய போகிறார் என்று கோட்டை தாண்டியதான் மாயம். சீதையை சிறையெடுத்துக் கொண்டு போய்விட்டான் ராவணன். வந்து பார்த்தார்கள், தன் மனைவி காணவில்லை, தேடாத இடமில்லை, படாத துயரமில்லை. இவர்களாம் யார்? சீதை அந்த கோட்டுக்குள் இருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை வருவா, அதற்காகத்தான் இப்படி என்னுடைய சொல்லை கேளு என்று. அப்படியா? சரி சுவாமி, இது என்ன சொன்னால் நீங்கள் கேட்க போவதில்லை. வருகிறேன் நாயகரே, நான் வருகிறேன் நாயகரே, ஐயா மனது வருத்தம் வேண்டாம், வருத்தங்கள் வேண்டாம் ஐயா, ஐயா வருத்தங்கள் வேண்டாம் ஐயா, ஐயா எந்த வழி நடந்து விடுவோம் அடி, நடந்து விடுவோம் அடி, மாதிரி நல்ல சீமை தேடி, சீமைக்கு நாமம் சென்றார், சீமைக்கு நாமம் சென்றார், அதை நாம் செழிப்புடன் வாழ்ந்திடலாம். சித்ரா, இந்த இடத்துல 3 பாதை இருக்கு. இந்த 3 பாதையுமே நமக்கு நல்ல பாதையா தான் இருக்கு. ஆமா. இப்ப முதலாவது இந்த பாதையில போறோம். இதுலயா? சுவாமி அந்த பாருங்க, இந்த வழியா போலான்னு சொன்னீங்க. ஆனா செழிப்பாய் இருப்போம் என்று ஐயா, செழிப்பாய் இருப்போம் என்று ஐயா, அந்த தேசம் வழி வழிகள் நடக்கையிலே, அந்த வழிகள் நடக்கையிலே ஐயா வள்ளி எண்ணம். இப்படி போகும்போது அங்க பாருங்க, அந்த வள்ளி என்ன நம்ம பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு போனா சகுனம் சொல்லுவாங்க, அழியது கெட்டதென்று, அழியது கெட்டதென்று
போவதோ வயிறு விளைப்பதற்காக, போகின்ற போது சகலமாக கருத வேண்டாம். பள்ளி என்றால் கத்தத்தான் செய்யும். சரி, ஒன்று செய்வோம். இந்த பாதை வேண்டாம், இந்த பாதையாக போகலாம். இப்படி போலாமா? ஐயா, போயிட்டு வா. சுவாமி, அங்க பாருங்களேன். போகிறோம் என்று சொன்னீர் ஐயா, போகிறோம் என்று சொன்னீர் ஐயா, அந்த பொல்லாத ஆமை ஒன்று பொந்தில் இருந்து கொண்டு வர பொந்தில் இருந்து கொண்டு ஐயா, அது புலமிட்டா விற்கிதையா. சுவாமி, இதையெல்லாம் பார்த்துட்டு போறா, அது சகுனம் தான் சொல்லுவாங்க. நான் வரமாட்டேன். சித்ரா, இது நன்றாக ஆந்தை அது ஆமா இல்ல. கூடினான் குருவி, கூடினான் குருவி, பாடியது கூடு விட்டு போனாதினார், கூடு விட்டு போனாதினார், கூடு விட்டு போனாதினார். பெண் குருவி கூவி அடங்கியது. ஆண் குருவி பெண் குருவி ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். சரி. அதற்குள் மனபேதமாய்விட்டது. பெண் குருவி விட்டுவிட்டு ஆண் குருவி பறந்து போய் விட்டது. ஓஹோ. மீண்டும் எப்பொழுது வரும் என்று கூவிக்கொண்டிருக்கின்றது. கூ கூவி என்று கூவுகிறது. சித்ரா, அது ஆந்தையில சித்ரா, குருவி குருவி. அப்படியா சுவாமி? கூவியலை கூதண்டி ஐயா, கூவியலை கூதண்டி ஐயா, அந்த குணமான பூனை கொண்டு பூனையா? குணமான பூனை கொண்டு ஐயா, அது குறுக்க நடக்குதையா. அங்க பாத்தீங்களா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒரு பூனை குறுக்க போனா அங்க பார்த்துட்டு போனா சகுனம் தானே சொல்லுவாங்க. அதை எப்படி பார்த்து நான் வர முடியும்? நான் அந்த வரமாட்டேன். நேரம் பார்த்தா அந்த பூனை வெளியே வரணும். குறுக்கே நடக்குதென்று, குறுக்கே நடக்குதென்று பாதிரி கோமிதம் கொள்ளாதடி, கோமிதம் கொள்ளாதடி. குறுக்கே நடக்குதென்று பாதிரி கோமிதம் கொள்ளாதடி. நீ எண்ணிவிட வேணும்படி உனக்கு இல்ல துணையும் உண்டு. பூனை குறுக்க போனால் அவசரம் என்று எனக்கு மட்டும் தெரியாதா சித்ரா? மேன் வைத்த காலை பெண் வைக்க கூடாது. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம் குலதெய்வம் இருவன் இருக்கிறார்களா, அவர் மீது பார்த்துப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார். சுவாமி, நீங்கள் சொன்னதை போல அந்த இருளன் துணை இருந்தால், அந்த இருளன் துணை இருந்தால் ஐயா, நான் இப்படி காணுவோமா? கருடன் இடப்புறமா, அந்த கருடன் இடப்புறமா ஐயா, நான் காண்பது அவசகுணம். பார்த்தீங்களா, அந்த கருடன் வலப்புறமாக இருந்து இடப்புறமாக போய் கொண்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டு போனாலும் சகுனம் தான் சொல்லுவாங்க. சகனங்கள் ஆகுதென்று, சகனங்கள் ஆகுதென்று பாதிரி தவிப்பது நியாயமல்ல. நீ எண்ணிவிட வேணும்படி நமக்கு பகவான் கிருபை உண்டு. சித்ரா, பெறப்பட்டது எத்தனையோ சகனங்களாம் ஏற்பட்டது. இப்பொழுது கருட தரிசனம். கருட தரிசனம் யார் வருகிறது? இந்த கிருஷ்ண பரமாத்மா. சரி. அவரே நமக்கு காட்சி கொடுத்து இனிமே உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது, போய் வாருங்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே இனிமே எதை பத்தி பயப்படாது சித்ரா. எதை பத்தி எந்த பயமே இல்லை. எந்த பயமே வேண்டாம். பயம் இல்லாம போயிடலாம். பயம் ஒன்றும் இல்லை என்று ஐயா, பயம் ஒன்றும் இல்லை என்று ஐயா, நீ பகர்வது உண்மைதானோ? உண்மைதான், உண்மைதான். வயது மிகுந்தவனோ ஒற்றை பாப்பன வருகிறார் பாரதியிலே. பாருங்க, ஒற்றை பாப்பான எதிரில் வந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து விட்டு போவதும் சகுனம் தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் வாங்க, விலகி நிற்போம்.